சிந்து பைரவி நியூ ப்ரோமோ. ஆறுமுகம் வயலில் போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, ஆறுமுகம் என்னையாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. டே அந்த பைரவிக்கு என்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் அம்மா என்னன்னா நான் கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமான்றாங்க. டே அம்மாவுடைய ஆசை அதுன்றாங்க. டே அம்மாவுடைய ஆசை அது, ஆனால் இருந்தாலே அவள் கொஞ்சமாச்சு என்னை ஏற்றுக்கணும்லடா. ஒரு மனுஷனாக கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறா. அப்படி இருக்கும்போது எப்படா நான் அவள் கூட சந்தோஷமாக வாழ்றது. சரி விடியா மாப்பிள்ளை எல்லாம் போக போக சரியாகிடும்ன்றாங்க. என்ன சரியாகுது நினைச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுடான்றாங்க. அவளும் பிடிக்காத கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறா, நானும் பிடிக்காத ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நானும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதை நினைக்கும் போது உண்மையிலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்ட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அப்போ ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரியா உன்னுடைய நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சீக்கிரமாகவே பைரவி நீ ஏற்றுப்பாங்க. நீ அதனால் பெருசாக அந்த விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்ட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னது புரிஞ்சுதான்றாங்க. புரிஞ்சுதா, என்ன இருந்தாலும் ஆறுதல் சொல்கிறீங்க அவ்வளோதான். இருந்தாலுமே கஷ்டம் இருக்க தானே செய்யுதுன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கவலைப்படாத அப்படின்ட்டுலாம் ஆறுமுகத்தை சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அம்மா இந்த மாதிரி ஆறுமுகம் வயலில் இதே நினச்சி கவலைப்படுறான் அப்படின்ட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு அன்னபூரணிக்கு சொல்லவும் அன்னபூரணிக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. சரி என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுறான், எப்படியாச்சும் என் பிள்ளையோடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி அன்னபூரணி முடிவெடுக்கிறாங்க. அன்னபூரணி தான் பிள்ளையோடைய ஆசையை நிறைவேற்ற போகிறாங்களா, பைரவி ஆறுமுகத்தை எப்படி ஒன்று சேர்த்த போகிறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.